இன்னைக்கு நாம கேக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணக்கூடிய அந்த எடிபிள் லேஸ் எப்படி செய்யறதுதாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுதான் நானும் ஃபஸ்ட்டு டைமாக இதை ட்ரை பண்ணேங்க. எப்படி வரப்போகுதுன்னு தெரியலை. சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணும்போதே உங்ககிட்டையுமே காமிச்சேன்னா உங்களுக்கு செய்யும்போது ஏதாச்சும் மிஸ்டேக் வந்துச்சுன்னா கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேஜிக் பிராண்டோட லேஸ் ஒர்க் செய்யக்கூடிய அந்த இது என்னதோ தெரில, ஜெல்லுன்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இவ்வளவு வந்து 300 ருபீஸ் ஆச்சுது. அதுக்கப்புறம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கடையிலேயே இந்த லேஸ் மோல்டு கிடைக்கும், சிலிக்கான் மோல்டு. இது வாங்கிக்கணும். இப்போ தான் நான் கவரே பிரிக்கேன். இதுக்கு கூடால இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி இன்னொரு கலர் வாங்கினேன், ஒயிட் கலர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் இருக்கக்கூடிய அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம அந்த லேஸ் அப்ளை பண்ணும்போது நல்லா நீட்டாக அப்ளை பண்ணோன்னா தான் பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இது நம்ம கேக்லலாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு பீஸ் நம்ம வந்துட்டு அந்த கேக் சுற்றி வச்சாலே கேக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு நீட்டான லுக்கில் இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேலட் நைஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நம்ம அந்த வாங்கி வச்சுருந்தோம்ல அந்த எடிபிள் லேஸு, அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிடலாம். நல்லா நீட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பராக நம்ம அப்ளை பண்ணியாச்சா. இதை இனிமேல் ஓடிஜியில் வச்சு நான் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஓடிஜியில் ஹீட் பண்ணிவிட்டு எடுத்தேன் பார்த்துடுங்க. கை தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதில் இருந்து அதை அப்படியே ரிமூவ் பண்ணி வரும்போது நல்லாவே வரல, பிஞ்சு பிஞ்சு வந்துட்டு. நான் பற்றியெல்லாம் பிஞ்சு பிஞ்சு போகுது. இது ஓடிஜியில் பண்ணினேன். அதுக்கப்புறமாட்டு நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் இதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடிபிள் லேஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது வந்துட்டு நல்லா பிஞ்சு பிஞ்சு போச்சு, எடுக்கவே முடியாது. அதனால் கொஞ்சம் நிறைய திக்காக அப்ளை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஈஸியாகவே இது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது ஃபஸ்ட்டு ஓடிஜியில் வச்சு ஒழுங்காக எடுக்க வராதனால நான் அடுத்து என்ன பண்ணேன்னா ஓவனில் வைக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த இது வந்து ஓவனில் தான் வச்சேன். ஓவனில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான் வச்சு எடுத்தேன் பார்த்துடுங்க. அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நல்லா சூப்பராக பெர்ஃபெக்டாகவே வந்துருந்துச்சு. இதில் சைடில் இருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு ஓவனில் வச்சு இப்போ எடுத்துட்டேன். ஓவனில் இருந்து எடுத்தப்புறமும் எனக்கு பயமாக தான் இருந்து நல்லா சூடு ஆறுன அப்புறம் தான் இப்போ எடுக்கேன். நல்லா பெர்ஃபெக்டாகவே அதுலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எந்த ஒரு இடத்துலையுமே டேமேஜ் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்திருக்கு. அதில் சென்டரில் மட்டும் கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்களா, அது எனக்கு நான் ஓவனுக்குள்ளே வைக்கும்போது லைட்டாக கைப்பட்டு அதுலேருந்து அதிலேருந்து அந்த எடிபிள் லேஸ் எல்லாம் கையில் வந்துட்டு. இது இப்போ பாருங்கள், நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி கூட வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் நிறையா செஞ்சு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மோல்டு வாங்கியிருந்தோம்ல, அது இந்த இது தான். இதுவும் நல்ல சின்ன சின்ன டிசைனாக இருந்து இதில் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். நம்மளுக்கு ஒழுங்காக வந்தோடனே கையை வச்சுட்டு இருக்க முடியாமல் நம்ம செய்ய வேண்டாத வேலை இது தான். கிடச்சது போதும்னு வச்சுட்டு இருக்க முடியாமல் சரி இன்னொன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசையில் ட்ரை பண்ணி பார்த்துடுங்க. அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த தரஃபுல்லாக நாசானது தான் மிச்சம். இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்வ கலரில் அப்படியே விட்டுவிட்டேன். அது என்ன ஆகிட்டுன்னா நல்லா கரைஞ்சி போயிட்டு இதை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி பாருங்கள், நீங்களுமே பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக ஆகிட்டுனா இந்த மாதிரி தான் ஆகும். எப்படி அழகாக பப்படம் மாதிரி புடிஞ்சு போக பற்றியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இதை வச்சு ஃபஸ்ட்டு வந்துருந்தது சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வச்சோம்னாலே போதும். ஒவ்வொரு ஓவன் பொறுத்து தான். அது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வச்சு எடுத்திடலாம் போதும். இதை வச்சு தான் இந்த கேக் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.